மிடில் கிளாஸ்ன்றது ரொம்ப ஒரு ஃபீல் குடான ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு படம். இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபில்ம். ஐ திங்க் எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். அண்ட் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. மியூசிக் ஐ திங்க் இஸ் அ ஹைலைட் பிகாஸ் அந்த எமோஷன்ஸை காட்டுறதுக்கு அந்த மியூசிக் தான் வந்து ஒரு மாதிரி எலிவேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அது பிரணவ் ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப் வித் மியூசிக். யா, கண்டிப்பாக நீங்கள் படம், நான் அது சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு ஃபீல் ஆகும். அதை நான் என்னென்னு சொல்ல விரும்பல, அது பிரேக் ஆகிடும். ஸோ நீங்களே எல்லோரும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குங்க, சான்ஸே இல்லை. இதை விட நேச்சுரலாக யாரும் பண்ண முடியாது. அந்த ரோலே வந்து சாரை விட்டால் வேறு யாரும் பண்ண முடியாது. முனிஷ்காந்த் சார் மட்டும் இல்லை, விஜயலட்சுமி மேம்க்கு கூட சேர்த்து 2 பேருமே மிடில் கிளாஸ் எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்றது அப்படியே நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப இமோஷ்னலான ஒரு படம். ஸோ அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். தேங்க்யூ. சரி, ஓகே. ப்ரீமியர் ஷோ பார்த்தோம். மிடில் கிளாஸ் படத்தோடது ரொம்ப அழகாக ஒரு குடும்பங்களோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு அழகான படம் எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு என்னதான் ஃபுல்லாகவே காமெடியாக இருந்தாலுமே எண்டில் ஒரு நல்ல மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. அண்ட் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜ் நான் சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால் நான் சொல்ல, ஆனால் ஒரு க்யூட்டான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெனிஃபர். ஐ எம் an ஆர்டிஸ்ட் அண்ட் ஐம் அட்வொகேட் டூ. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்புறம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. நிறைய படம் வந்திருக்கு, பட் இது ரொம்ப ஃபீல் குட் மூவி. ஸோ கண்ணு மூடிட்டு வந்து இந்த படத்தை தயவு செஞ்சு ஃபேமிலியோடு வந்து பார்த்துருங்க. என்னோடய பெரிய சஜஷன் அது ஒன்று தான். தியேட்டரில் பார்த்தா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். டோன்ட் மிஸ் இட் அவுட். இது போயிடுச்சுன்னா இது பண்ணிட முடியாது. மெசேஜ் நிறையவே இருக்குது. இப்போ இருக்க ட்ரெண்டிங்காக நிறைய மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் சொன்னேன், கண்ணு மூடிட்டு வந்து பார்த்துருங்க எல்லாருமே, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ரெண்டுமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து லைக் என்ன சொல்ல வராங்கன்னு இருந்தது. பட் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே புரிஞ்சிருச்சு இது ஓகே, ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான மூவி கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் இவ்வளோ நல்லா இருக்கும்னு தெரியாது. எஸ், என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு. நிறைய படம் பண்ணியிருக்காரு அவர். பட் இதுக்கு வந்து அவருக்கு சினிமாவில் ஒரு பெரிய ரெக்கக்னைசேஷன் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்னென்னா, இது இப்போ இருக்க ட்ரெண்டிங் தான் போகிற மாதிரி ஒரு படம். பட் ஃபேமிலி என்ன நினச்சிருப்பாங்க, லைக் இப்போ என்னடா சொல்லிட்டு போகிறாங்க பெருசாக அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாழ்க்கையில் ஈகோ சண்டை எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். படம் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஒரு அமேசிங்கான மூவியில் ஒரு பார்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ஃபீல் குட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். பிக் ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாம் அந்த சீனரி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் சரியாக கேட்கலாம். ஆனால் எல்லாரோட ஃபீலிங்கும் வந்து ரொம்ப ஹாப்பி தான். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் மிடில் கிளாஸ் படம் பார்த்துட்டு வரோம். எங்கள் படம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணன் கதை நான் என்னென்னு சொல்லணும்னா, அதாவது ஹீரோவுக்கு வந்து புது ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படிலாம் இல்லை, அதாவது முண்டாசுப்பட்டியிலிருந்தே இவர் ஒன் ஆஃப் த ஹீரோ தான். முண்டாசுப்பட்டி மரகனானு அது விஷ்ணு சாரும் ஒத்துக்குவார், ஆதி சாரும் ஒத்துக்குவார். அப்படி இருந்தே நீங்கள் ஹீரோ தான். அதனால் நீங்கள் ஹீரோ ஆக்கல, ஆல்ரெடி நீங்கள் ஹீரோ. அதனால் அவரோட ஒரு வேரியேஷன் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்டர் சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக இப்போ நான் 2வது தடவை பார்க்குறேன். மொத்தமாக எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகுது. எல்லோரும் அந்த எண்டில் வந்து கிளாப் பண்ணி நிகழ்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து 21ஆம் தேதி கண்டிப்பாக படத்தை பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. வணக்கம். இப்போ தான் மிடில் கிளாஸ் படம் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம். படம் பேர் தான் மிடில் கிளாஸ். ஆனால் படம் வந்து பயங்கர ஹை கிளாஸாக, ஹை குவாலிட்டியாக எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுமே ரொம்ப நல்லா அருமையான படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். நன்றி.